இன்னொன்று வந்து எனக்கு நிறைய எனக்கு இந்த மாதிரி ஐயோ நீ வேணா என்ன வளர்ற எங்கள் வீட்டில் 2 புறா ஒரு முட்டை வச்சு பெருசானதும் கூட்டிகிட்டு போயிடணும்ல, அதை இங்கேயே விட்டுட்டு இதுக்கு 2 நல்லா ஜாலியாக ஜோடியாக சுற்றிட்டு இருக்கு. அவன் இங்கே சோத்துக்கு இங்கே நின்றுட்டு இருக்கான். வந்துட்டான் பட் இருந்தா எய்த்த விட்டு ஆண்டி வேறு நின்று பார்த்துட்டே இருக்காங்களே. ஜன்னலில் தெரியுதோ ரொம்ப சத்தமாக பேசணும். ஹே ஹாய், வெல்கம் டு அவர் சேனல். நான் அவங்க இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு ஹேர் கேருக்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம். எனக்கு சிவியரான ஹேர் ஃபால் இருக்குது. சின்ன பேபி ஹேர்ஸ்லாம் எதுவுமே எனக்கு நியூவாக ரீக்ரோத் ஆகலை. ஹேர் இல்லாமல் அந்த இடத்துல ஹேர் இல்லாமல் அந்த இடத்துல பேச்சஸ் தெரியும் இல்லையா, ஸ்கேல்பே தெரியும், அந்த மாதிரி இருக்குது. அப்படிங்கிறவங்களுக்குலாம் இந்த வீடியோ வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு 3 months பேக் வந்து சிவியரான ஹேர் ஃபால். கொட்டுன்னு கொட்டுது. ஏன் கொட்டுது, எதுக்கு கொட்டுதுன்னு காரணமே தெரில. அப்படி கொட்டுது. முடி நின்னா கொட்டுது, நடந்தா கொட்டுது. அந்த மாதிரி நம்ம சும்மா இப்படி கை வச்சு இழுப்போம் இல்லையா, அப்படி கொட்டல. அப்படி நடந்த போனாலே அப்படி 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 கொட்டுது. எப்போவுமே நான் எடுத்தது போய் இப்போ ஒரு ப்ராப்ளம் இருக்குது, ஸ்கின் கேர் ப்ராப்ளமோ இல்லை ஹேர் கேர் ப்ராப்ளமோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா நான் எடுத்ததும் ப்ராடக்ட்டில் போய் இன்வெஸ்ட் பண்ண மாட்டேன். மோஸ்ட்டாக ஹோம் ரெமெடியில் தான் நான் வந்து சரி பண்ணுறதுக்கு பார்ப்பேன். ஆனால் நான் வந்து ஹோம் ரெமெடியும் ட்ரை பண்ணுறேன். என்னோடய ஹேர் ஃபால் என்னால் கண்ட்ரோல் பண்ணவே முடியல. சிவியராக கொட்டிகிட்டே இருக்குது. சரி ஏதாவது ப்ராப்ளமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சரி டாக்டரை ஒரு தடவை என்ன ப்ராப்ளம்னு தெரியும். சடனாக இவ்வளோ முடி கொட்ட ஆரம்பிக்குது, டாக்டரை பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கின் கேர் டெர்மட்டாலஜிஸ்ட் போய் பார்த்தப்போ அவங்க ஸ்கேல்ப்லாம் வந்து செக் பண்ணிவிட்டு நல்லா தான் இருக்குது. நான் வந்து அவர்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு எனக்கு கொட்டுது, எனக்கு முடி கொட்டுது, இப்படியே போனால் நான் சொட்டை ஆயிடுவேன், இந்த மாதிரி எனக்கு கை வச்சாலும் இல்லை சும்மாவே அப்படியே ஷர்ட்டில் டிஷர்ட்லலாம் எனக்கு முடி கொட்டுது. நாங்கள் இங்கே கோயம்புத்தூரில் வந்து கியூட்டிஎஸ் கிளினிக்னு ஒன்று இருக்குது. எனக்கு தெரிஞ்சு நான் மோஸ்ட்டாக ஸ்கின் கேர் டெர்மட்டாலஜிஸ்ட் அவரை தான் பார்ப்பேன். முடி கொட்டுது. அவர் என்ன ப்ராப்ளம், ஸ்கேல்ப்லாம் நல்லா தானே இருக்குது, ஸ்கேல்ப்லலாம் எந்த பிரச்சனையுமே இல்லை, உங்களுக்கு நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொன்னார். சொல்லிட்டு ஏதாவது டிப்ரெஷனாக இருக்கீங்களா அப்படிங்கும். எனக்கு வேறு பேக் ஆஃப் தி மைண்ட் வந்து முடி கொட்டுதுன்னு நினச்சி தான் எனக்கு டிப்ரெஷனே ஆகுதுங்கிற மாதிரி இருந்தது. நிஜமாகவே அவ்வளோ முடி கொட்டிகிட்டு இருந்தது. அவங்க வந்து சரி ஓகே விட்டமின்ஸ் ஏதாவது கம்மியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டமின் டேப்லெட் கொடுத்தாங்க. இது 1 month வந்து கன்சியூம் பண்ணுங்கள், எடுத்துகிட்டு அடுத்த 30 daysக்கு அப்புறம் வந்து பாருங்கள். நான் வந்து சரி டேப்லெட்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். பட் எய்த்த விட்டு ஆண்டி வேறு நின்று பார்த்துட்டே இருக்காங்களே. ஜன்னலில் தெரியுதோ ரொம்ப சத்தமாக பேசணும். வந்து எனக்கு முடி கொட்டிகிட்டே இருக்குது. எனக்கு வந்து இல்லை அவங்க ஒரு பீரியட் கொடுத்துருக்காங்க, நீங்கள் இந்த பீரியட் வரைக்கும் சாப்பிடுங்க, கொட்டுறது நிற்கும், அதுக்கப்புறம் வந்து செக் பண்ணுங்கள் என்ன ப்ராப்ளம் பார்த்துக்கலாம், அதுக்கப்புறம் ஏதோ பிளட் டெஸ்ட் ஒன்று எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு வந்து அது என்னோட மைண்ட் செட்டுக்குள்ள அந்த பீரியட் வரைக்கும் போகிறதுக்குள்ள நான் மொட்டையாக தான் போவேன். நானே ஒன்று ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன் மண்டல. சரி அப்புறம் உட்காந்து தேடுறது எதனால் இப்படி வந்து எதனால் வந்து இப்படி ஹேர் ஃபால் ஆகுது, ஏன் சடனாக இப்படிங்கிறப்போ நிறைய அப்போ வந்து அந்த வின்டர் டு சம்மர் சேஞ்ச் ஆச்சு. அந்த பீரியடு ஒரு வேளை கிளைமேட் சேஞ்ச் ஆகிறதுக்கு அப்படி இருக்கலாம், பாடி ஹீட்னால அப்படி இருக்கலாம், தண்ணி குடிக்காத நிறைய ரீசன்ஸ். டாக்டர் சொன்ன ஒரே விஷயம் இந்த டேப்லெட் நீங்கள் எடுத்துகிட்டு 1 மாதம் கழிச்சு வாங்க, அதுக்கப்புறம் ப்ராப்பராக என்னென்னா ஃபர்தராக பார்த்துட்டு நம்ம இது பண்ணிக்கலாம் அப்படின்னு. இப்போதைக்கு வந்து ஸ்கேல்ப் க்ளீனாக தான் இருக்குது, எந்த பிரச்சனை. அந்த மாதிரி டைமில் தான் வந்து நான் இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தேன், ஆன்லைனில் வந்து பார்த்தேன். விஷ்கேரோட அந்த ஸ்கேல்ப் சீரம். ஆக்சுவலாக இதுதான் அந்த பாட்டில், விஷ்கேரோட சீரம் கான்சன்ட்ரேட். இது வந்து நான் அமேசானில் வாங்கினேன். அரௌண்ட் இது வந்து ஒரு 700 699 700 அந்த மாதிரி வருது. இது வந்து என்னோடய செகண்ட் பாட்டில் இதில் இருக்குது. ஃபஸ்ட் பாட்டில் இதில் போட்டு வச்சுருக்கேன். இது வந்து தீந்துருச்சு. அதனால் நான் வந்து செகண்ட் பாட்டில் ஆர்டர் போட்டிருந்தேன். ஃபஸ்ட் வாங்கி ஒரு 1 month ஒரு 15 to 20 days யூஸ் பண்ணுற வரைக்குமே நிஜமாகவே எனக்கு எந்த ரிசல்ட்டுமே தெரியல. ஒரு 15 நாளைக்கு அதே முடி எப்படி கொட்டுதோ அப்படியே தான் கொட்டிகிட்டு இருந்தது. நான் வந்து சரி ஓகே எந்த ப்ராடக்ட்டுமே வந்து நம்ம கண்டினியூஸாக யூஸ் பண்ணி பார்த்தா தான் நமக்கு தெரியும். அதனால் வந்து எல்லாருமே மென்ஷன் பண்ணியிருந்தது என்னென்னா ஒரு 3 months வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்கும் அப்படின்னா. சரி 10-15 நாள் தான் ஆகுது, ஒரு 3 months யூஸ் பண்ணுவோம், கண்டினியூஸாக இப்படி இருந்ததுன்னா அப்புறம் விட்டுறலாம் அப்படிங்கிற ஐடியாவில் தான் வாங்கினேன். அப்படியே ஹேர் ஃபால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சடனாக அப்படியே இப்படி டிராஸ்டிக்காக வந்து கம்மியாகலை. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக
கொஞ்சம் கொஞ்சமாக தான் கம்மியாக ஆரம்பிச்சது. ஃபஸ்ட்டு பாட்டில் முடிக்கிறப்ப வந்து நல்லாவே ரிசல்ட் இருந்தது. ஹேர் ஃபாலும் இருக்குது, ஆனால் அந்தளவுக்கு இல்லை. இந்த சரி ஃபஸ்ட்டு பாட்டில் முடிக்கிற டைமில் எனக்கு வந்து கொஞ்சம் ரிசல்ட் இருந்தாலும் நான் செகண்ட் பாட்டில் வந்து நான் ஆர்டர் பண்ணிட்டேன். இதை ஆர்டர் பண்ணி இதுவும் தீரப்போகுது. ஆக்சுவலாக இதுவும் தீரப்போகுது. இன்னொரு தேர்ட் பாட்டில் ஆர்டர் போடலான்னு இருக்கேன். ஏன்னா அந்தளவுக்கு இது ஒர்க் ஆகுது. எல்லோரும் சொன்ன மாதிரி ஹேர் ஃபாலும் கண்ட்ரோல் ஆகுது. சின்ன சின்ன பேபி ஹேர் நான் உங்களுக்கு இங்கே கிளிப்பை ஆட் பண்ணுறேன். நம்ம ஸ்கால்பில் இப்படி ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த வகுடில் சின்ன 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 பேபி ஹேர் வந்து உங்களுக்கு அப்படியே சின்ன சின்னதாக நிறைய பேபி ஹேர் வந்து க்ரோ ஆகுது இது யூஸ் பண்ணுறப்போ இது கூட அடிஷ்னலாக நான் இந்த டெர்மா ரோலரும் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இது வந்து 0.05 mm நீடில் அது இருக்கிற டெர்மா ரோலர். இந்த சீரம் எப்போல்லாம் யூஸ் பண்ணுறேன்னா அப்போ இந்த நீடில் யூஸ் பண்ணுவேன். எவ்ரி ஆல்டர்னேட்டிவ் டேஸ் வந்து நீடில் போட மாட்டேன், டெர்மா ரோலர் வந்து யூஸ் பண்ண மாட்டேன். 2 days வீக்லி வந்து ட்வைஸ் அந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன்னா ஹெவியாக டெர்மா ரோலர் யூஸ் பண்ணால் ஸ்கேல்ப் வந்து டேமேஜ் ஆக நிறைய வாய்ப்பு இருக்குது. ஆல்ரெடி நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா ஃபைன், இல்லை நான் யூஸ் பண்ணல எனக்கு தெரியாதுன்னா பண்ண வேண்டாம், நோ இஷ்யூஸ். உங்களுக்கு தெரியும்னா பண்ணலாம், இல்லைன்னா வேண்டாம். மார்க்கெட்டில் வந்து நிறைய ஹேர் சீரம்ஸ் இருக்குது. எனக்கு இது கொஞ்சம் அஃபோர்டபுளாகவும் எப்படி சொல்கிறது, இது குளிச்சுட்டு தலையில் போட்டால் ஸ்டிக்கியாகவே இருக்காது, ரொம்ப தண்ணி மாதிரி தான் இருக்கும். நான் இது உங்களுக்கு காட்டுறேன். ஃபோக்கஸ் ஆகும் இங்கே, இப்படி தான் இருக்குது. ரொம்ப ரொம்ப தண்ணி கன்சிஸ்டன்சியில் தான் இருக்குது. உங்களுக்கு போட்டிருக்க மாதிரியே தெரியாது. வேஸ்ட் ஆகிறனே சீரமாக. ஸோ நீங்கள் ஸ்கேல்பில் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஏதோ ஆயிலியாக ஸ்டிக்கியாக இங்கே ரொம்ப ஆயிலியாக ஸ்டிக்கியாக அந்த மாதிரிலாம் இருக்காது. உங்களுக்கு சீரம் போட்டிருக்க ஃபீலே இருக்காது. ஸ்மெல்லும் எதுவுமே இருக்காது. ஸோ உங்களுக்கு ஆடாக இந்த மாதிரி எந்த ஸ்மெல்லுமே இருக்காது. அஃபோர்டபுளாகவும் இருக்குது. ஒரு பாட்டில் வந்து உங்களுக்கு நியர்லி 1 month கரெக்டாக ஒரு மாதத்துக்கு வருதுங்க. அவ்வளோதான். அதுக்கு மேலே யூஸ் பண்ண முடியாது. ஒரு மாதத்துக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். இது யார் யூஸ் பண்ணலான்னா மேல் ஃபீமேல் 2 பேருமே யூஸ் பண்ணலாம். நீங்கள் டெர்மா ரோலர் யூஸ் பண்ணி பண்ணுறீங்கன்னா இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு விஷயம், இதுக்கு ஒரு நல்ல ரிவ்யூஸ் இருக்குது. நான் மட்டும் யூஸ் பண்ணி பார்த்துட்டு என் ஒருத்தியோட ஒப்பீனியன் இல்லை. இது நிறைய பேர் நீங்களே அமேசானில் இருக்குது, வேற எங்கே இருக்குது, இதோட விஷ்கேரோட அஃபிஷியல் சைட்டே இருக்குது, அமேசானில் சேல் ஆகுது, அதுக்கப்புறம் மீஷோலே இருக்குதுன்னு நினைக்கிறேன். மீஷோவில் கம்பேர் பண்ணுறப்போ ப்ரைஸ் வந்து இன்னும் கம்மி. பட் நான் அமேசானில் தான் வாங்கினேன். என்னோட ஒருத்தியோட ஒப்பீனியன் இல்லை, நான் ஒருத்தி யூஸ் பண்ணிட்டு நல்லா இருக்குது, ஸோ வாங்கி யூஸ் பண்ணுங்கன்னு நான் சொல்லலை. நிறைய பேர் யூஸ் பண்ணி பாசிட்டிவ் ரிவ்யூஸ், பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து நான் பார்த்துட்டு தான் வாங்கினேன். ஸோ இன்னொன்று வந்து எனக்கு இந்த மாதிரி ஐயோ நீ வேணா என்ன வளர்ற வந்து எனக்கு இந்த மாதிரி ஹேர் ஃபால் ப்ராப்ளம்லாம் இருக்குது. ஆனால் என்னால் வந்து டேக் கேர் பண்ண முடியல, எனக்கு நிறைய ஒர்க் இருக்குது, அதுக்கிடையில் என்னால் இதுக்குன்னு தனியாக ஸ்பெண்ட் பண்ண முடியல அப்படிங்கிறவங்களுக்கு இது ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தட். ஸோ நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணி பார்க்கலாம். குளிச்சுட்டு தலையில் ஸ்ப்ரே பண்ணிட்டு ஒரு 2 minutes ஆகுமா, ஒரு 1/2 hour 1 hour ஸ்பெண்ட் பண்ணி ஒரு ஹேர் கேர் பண்ணுறதுக்கு ஒரு 5 to 10 minutes யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நல்லாவே ஒர்க் ஆகும். இன்னைக்கான வீடியோவில் தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற ஒரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கன்வே ஆகும். until then bye from நேவி. ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, உங்களுக்கு இந்த மாதிரி திடீர்னு சிவியர் ஹேர் ஃபால் ஆகுது அந்த மாதிரினா ஒரே ஒரு தடவை வந்து நீங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணிடுங்க தயவு செஞ்சு. ஏன்னா நான் கன்சல்ட் பண்ணிட்டனால அவர் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டாரு. நான் இந்த மாதிரி ப்ராடக்ட் யூஸ் பண்ணேன், எனக்கு ஒர்க் ஆச்சு. மேபி வேறு ஏதாவது இருக்கக்கூடாது, மேபி வேறு ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் இனிஷியலாகவே அதை வந்து நம்ம கியூர் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் இந்த மாதிரி சிவியராக ஏதாவது ப்ராப்ளம் இருக்குங்கிறப்போ ஃபஸ்ட்டு டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா இதெல்லாம் ஒர்க் ஆகும்.